நமது வேட்பாளர் அருமைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய நாடார் பேரமைப்பு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் உண்மையிலே ஒரு நல்ல பழக்கம். இங்கே பேசுகின்றவர்கள் அதிக பேர்கள் சொன்னார்கள், நம்மிடையே உறவின் முறைகள் அதிகம் இருந்தாலும் ஒற்றுமைகள் இல்லை என்ற ஒரு கருத்துக்களை வலியுறுத்தினார்கள். 77 ஆசைத்தம்பி வெற்றி பெற்ற கருத்துக்களை வலியுறுத்தியார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாடார் சமுதாயத்தை பொறுத்த வரையிலும் ஒற்றுமை இல்லாத சமுதாயமே கிடையாது. வேறு தமிழகத்தில் எந்த சமுதாயத்திற்கு இல்லாத ஒற்றுமை நாடார் சமுதாயத்திற்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் மற்ற சமுதாயத்தை வந்து நாம் காரணம் காட்டுவதை விட அரசியல் சக்தியை மட்டும் வைத்து பேசிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. இந்த சமுதாயம் மட்டும்தான் ஒற்றுமையான ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரையிலும் துன்புறுத்துகின்ற பொழுது ஒன்று சேர்ந்து விடுவார்கள். 75, 77 துன்புறுத்தி இருப்பார்கள், எல்லோரும் ஒன்றாக இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு துன்புறுத்துவதற்கு ஆள் இல்லை. நாம் கல்யாண மண்டபங்கள் ஏசி காரிலும் ஏசியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் இன்றைக்கு துன்புறுத்தப்படாததால் நமக்கு பெரிய ஒற்றுமை இல்லை. ஆனால் நம்மை யாராவது துன்புறுத்த ஆரம்பித்தால் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவோம். நாங்கள் குறிப்பாக சொல்வது உண்டு, அலுவலகங்களுக்கு சென்றால் ஒரு பிராமணரை பார்த்தார்கள் என்றால் தோளில் தட்டி பார்ப்பார்கள். அண்ணே அப்படின்னு தொட்டினார்களோ அவர்களுடைய பூணூல் பார்த்தவுடன் இவங்க நம்மவர் என்று தெரிந்து விடுவார்கள். அதை போல இந்த சமுதாயமும் நம்மை பார்த்தவுடன் நீங்கள் எந்த ஊர், என்ன அண்ணாச்சி அப்படின்னு கேட்டால் அந்த உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக இவர் நமது சமுதாயம் என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை உணர்வுள்ள ஒரு சமுதாயம். சாமானியர்கள் கிடையாது. ஒரு 150 ஆண்டுகளுக்குள் ஒரு பெரிய யூனிட்டை உருவாக்கி சின்ன சின்ன சங்கங்கள் உருவாகினாலும் வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கின்ற ஒரு சமுதாயம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒன்றை பார்த்து கொள்ளலாம், அதற்கு பின்னால் கூட தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியினுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் நாடார்கள் இந்த வங்கி பிரச்சனைகளுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு தமிழகம் எங்கும் வாக்களித்தார்கள். யாரும் சொல்லவில்லை. நாடார்கள் ஒன்றாக ஒரே முடிவு எடுத்தார்கள். வங்கியை எதிர்ப்பவர்களுக்கு எதிர்த்து வாக்களித்தார்கள். தென் பகுதியில் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரையும் இருக்கின்ற நாடார்கள். அதற்கு அடுத்தாற் போல் வெங்கடேச பண்ணையார் என்பதை சுட்டுக் கொன்ற பொழுது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து வாக்களித்தார்கள். எப்பொழுது இந்த பிரச்சனை வருகிறதோ அப்பொழுது இந்த சமூகம் ஒன்று சேர்ந்துவிடும். இந்த சமூகத்தின் உணர்வுகள் என்றைக்கு ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் நம்மை பொறுத்த வரையிலும் அரசியல் களத்துக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய இந்த முயற்சி, வட சென்னையில் இங்கே சொன்னதை போல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாடார் சங்கம் ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய நோக்கம் 2 நாடார்கள் இருந்தால் அங்கே சென்று சங்கங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாடார் எங்கேயாவது கேண்டிடேட் நின்னால் அங்கே கண்டிப்பாக அந்த ஒரு நாடாரை நாம் ஆதரிக்க வேண்டும். அப்படி ஆதரித்தால் தான் அந்த நாடார்களுக்கு நாம் அதிக வாக்குகளை வாங்கி வெற்றி பெற வைத்தால் தான் அடுத்த கட்சிகள் நமக்கு சீட்டு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இதைத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு சமூகமும் அரசியல் களத்தில் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிய பார்க்கும் பொழுது பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் அதிகம் சீட்டு தாருங்கள் என்று ஒரு காலகட்டங்களில் மனு கொடுக்கின்ற காலத்தை பார்த்திருக்கிறோம். 1960 ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கோயில்பட்டியில் வந்து எனக்கு இந்த எங்கள் சமுதாயத்திற்கு அதிக சீட்டுகள் தாங்கள் என்று கேட்கிற ஒரு காலம் இருந்திருக்கிறது. அது மகாஜன இதழிலே பத்திரிகையில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமூகம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னால் அவர்களே ஒவ்வொரு தொகுதியாக மாற்றுகின்ற சக்தியை உருவாக்கினார்கள். அதற்கு அவர்களிடம் இருந்த அந்த பண்புகள், இந்த தொகுதி பலதரப்பட்ட ஜாதியாக இருக்கின்ற ஒரு தொகுதியில் மெஜாரிட்டி 1.5 லட்சம் வாக்காளர்கள் அந்த ஜாதியில் இருந்தால் அந்த கேண்டிடேட்டை அங்கே நிறுத்துவார்கள். முதலில் அந்த 1.5 லட்சம் ஓட்டை எடுத்து காட்டுவார்கள். அதற்கு பின்னால் எங்களுடைய ஓட்டு இவ்வளவு இருக்கிறது, அது எங்கள் தொகுதி என்று அந்த தொகுதியை மாற்றி விடுவார்கள். இப்படித்தான் மைனாரிட்டியாக குறைவாக இருந்தால் கூட தொகுதிகளை, பார்லிமெண்ட்டுகளை எண்ணிக்கையை கூட்டுவார்கள். அப்படி எண்ணிக்கையை கூட்டுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்றால் வன்னியர்கள் அப்படி ஒரு 8 தொகுதியை கையில் எடுப்பார்கள். தேவர்கள் ஒரு 8 தொகுதியை எடுத்து விட்டார்கள்.
இதை போல இன்றைக்கு கவுண்டர்கள் ஒரு 8 தொகுதியை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் முழுமையாக அவர்கள் அரசியல் பண்ணுகிறது. மைனாரிட்டியாக இருந்தால் 2 லட்சம் ஓட்டு இருந்தால் போதும், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் செலவழித்து அரசியல் அதிகாரத்தையும் கையில் எடுத்து இந்த 3 கம்யூனிட்டியும் அரசியலில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளை பொறுத்தவரையிலும், நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும், நாம் வணிகம் செய்வதால் இந்த அரசியல் களத்திற்கு பெருந்தலைவருக்கு பின்னால் ஒரு நீண்ட இடைவெளி வந்துவிட்டது. ஆனால் மீண்டும் உருவாக வேண்டும் என்றால் நம்மிடையே இன்றைக்கு தேவை அரசியல் களத்தில் இருந்து வெளியில் வருகின்ற தலைவர்கள் உருவாக வேண்டும். அந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் சங்கங்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்து அந்த தலைவர்களை உருவாக்கி தருகின்ற பணியை சங்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த தலைவர்களை உருவாக்குகின்ற பணியைத்தான் இப்பொழுது நாடார் மகாஜன சங்கம் அரசியலில் அந்த மாநாட்டின் மூலம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதிகம் சீட்டு தாருங்கள், நாங்கள் அவர்களை வெற்றி பெற வைக்கிறோம், அதன் மூலம் ஒரு நல்ல பணிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய பணியை இந்த தொகுதியில் வடசென்னையில் இன்றைக்கு பிஜேபி இங்கே பால் கனகராஜ் என்ற வழக்கறிஞர்களை அழகாக ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். நாம் ஒட்டுமொத்தமாக இங்கே உறவின் முறை என்பது ஒரு 25 உறவின் முறை வந்திருக்கிறீர்கள், ஒரு 75 உறவின் முறைகள் இருக்கலாம். ஆனால் உறவின் முறை என்பது 2 பேர் வந்தது கணக்கல்ல. நீங்கள் வந்திருக்கின்றவர்கள் உங்கள் உறவின் முறையில் போய் இந்த செய்திகளை சொல்லுங்கள். உங்களிடம் ஒவ்வொரு உறவின் முறைக்கும் ஒரு கணக்கு பிள்ளை இருக்கிறார், சீட்டு வசூல் பண்ணுவதற்கு ஒருவர் மேனேஜர் இருக்கிறார். நம்மால் முடியாது எதுவும் கிடையாது. நாம் வீடு வீடுக்கு கொண்டு செல்ல வேண்டியதில்லை. உங்களிடம் ஒவ்வொரு சங்கத்திலும் 300 மெம்பர் இருப்பார்கள் அல்லது 250 மெம்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு கடுதாசியில் தபால் போடுங்கள். நாம் சங்கங்கள் மூலம் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். நாடார் ஓட்டு நாடாருக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நீங்கள் அழகாக பதிவு செய்தீர்கள் என்றால் நாம் சத்தம் இல்லாமல் ஒரு சரித்திரத்தை உண்டாக்கலாம். நம்மால் முடியாது எதுவுமே கிடையாது. நமக்கு அந்த சக்தி இருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த சக்தி தேவையில்லை. அவர்கள் அதற்கு மீறி ஒரு உணர்வை காட்டுவார்கள். ஆனால் நாம் அமைதியாக உட்கார்ந்து வேலை செய்யலாம். நமக்கு திருமண மண்டபங்கள் இருக்கிறது, நம்மளிடம் அட்ரஸ் புக் இருக்கிறது, கணக்கு பிள்ளை இருக்கிறார், மேனேஜர் இருக்கிறார். நாம் நினைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நினைக்க வைப்பதற்குத்தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஒவ்வொரு உறவின் முறைகளும் நினையுங்கள். நீங்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டால் உங்களால் செய்ய முடியாது எதுவும் அல்ல. ஏனால் உறவின் முறையில் இருக்கின்ற மெம்பர்கள், உறவுக்காரர்கள் அத்தனை பேர்களும் உங்கள் கையில் லிஸ்ட் வைத்திருக்கிறோம். அவர்கள் மூலம் இந்த பணியை செய்தால் பால் கனகராஜ் வட சென்னையில் வெற்றி பெற்று விடுவார். நம்மிடையும் அவ்வளவு ஓட்டு சக்திகள் இருக்கிறது. இந்த ஓட்டு சக்திகளை வைத்துத்தான் நாம் நிர்ணயிக்க வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும் என்றால் சரியான பாதைக்கு நம்மை செல்ல வேண்டும். நாம் ஒரு ஆர்ப்பாட்டமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பார்கள். அதே போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிற்சாலை வைத்திருக்கிறோம். எல்லோரும் தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு சமூகம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அரசியல் இயக்கமா என்பார்கள். அதனால் தான் சொல்லுகிறோம், நாம் அமைதி புரட்சி நம்மால் பண்ண முடியும். இந்த சமூகத்துக்கு அமைதி புரட்சி தான் செய்திருக்கிறார்கள். நீங்கள் வரலாற்றை இந்த சமூகத்தை திரும்பி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் அமைதி புரட்சி பண்ணி இருக்கிறார்கள். நாங்கள் இருக்கின்ற நாடார் மகாஜன சங்க அலுவலகம் 2 தெற்கு சித்திரை வீதி, அது இருக்கின்றது மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் இருக்கிறது. அந்த கோயில் அருகில் இருக்கின்ற அந்த இடத்தை வாங்குவதற்கு அன்றைக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோவிலில் நாடார்கள் வரக்கூடாது என்று தடை செய்ததால் நாங்கள் அங்கேதான் இடம் வாங்குவோம் என்று சொல்லி அங்கே இருந்த ஒரு நாயுடைய இடத்தை ஒரு ஐயரிடம் பணத்தை கொடுத்து 7,000 ரூபாயை கொடுத்து 2 தடவை 14,000 ரூபாய் கொடுத்து அந்த சொத்தை வாங்கி நாங்கள் அங்கேதான் அலுவலகம் வைப்போம் என்று சொல்லி நாடார் மகாஜன சங்க அலுவலகத்தை அங்கே வைத்தார்கள். அமைதி புரட்சி தான் அவர்கள் பங்கேற்கிறார்கள். அன்றைக்கு யாரும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, எந்த இடத்திலும் போய் சண்டை போடவில்லை. இன்றைக்கு மற்ற சமூகம் எல்லாம் ஒரு தலைவர்களை வசைபாடி விட்டால் பஸ்ஸை எரித்திருப்பார்கள், மரங்களை வெட்டியிருப்பார்கள். ஆனால் நாடார் சமுதாயங்கள் வரலாற்றை பார்த்தோம் என்றால்
எந்த இடத்திலும் வன்முறைக்கு சென்றதே இல்லை. அவர்களுடைய தொலைதூர நோக்கம் ஒவ்வொன்றாக சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் தொலைதூரமாக நாம் இந்த இடத்தில் எப்படி இந்த இடத்தை சக்சஸ் பண்ணலாம், இந்த இடத்தில் நாம் என்ன செய்யலாம் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் வரலாறை படிக்க வேண்டும். இந்த நாடார் சமுதாயம் கொஞ்ச நஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு 150 வருடங்களுக்குள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால் நாம் இன்றைக்கும் நம்மிடையே அந்த ஒற்றுமை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சரியாக பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நாம் இன்றைக்கு அந்த பணியை செய்ய வேண்டும். அதற்கு இங்கே இருக்கின்ற உறவின் முறை நிர்வாகிகள், நம்மிடையே 1000 உறவின் முறைகள் இருக்கிறது. வேறு எந்த சமூகத்திற்கும் இப்படி உறவின் முறை கட்டமைப்பு கிடையாது. இந்த கட்டமைப்பு தான் நாம் வலுவாக வைத்திருக்கிறோம். இந்த வலுவான அமைப்பின் மூலம் நம்மால் இதை செய்ய முடியும். ஆனால் இதை கண்டிப்பாக செய்து கொடுத்தால் அரசியல்வாதிகள் நம்மை திரும்பி பார்ப்பார்கள். ஏனென்றால் இன்றைக்கு அரசியல்வாதிகளுடைய மனநிலை இந்த சமூகத்தை பொறுத்த வரையிலும் அது வாட்டுக்கு வணிகம் செய்வார்கள். இவர்களுக்கு வேண்டியதை பள்ளிக்கூடங்களுக்கு ஏதாவது வந்து கேட்பார்கள், அதை செய்து கொடுத்து விட்டால் இந்த சமூகம் அவர்கள் வாட்டு இருந்து கொள்வார்கள் என்ற மனநிலை எல்லா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு கட்சி தலைவர்களிடமும், நான் எனக்கு தெரிய 10 வருடங்கள் 20 வருடங்கள் அல்ல, பல தலைவர்களிடம் சென்று மனு கொடுத்திருப்பேன். 22 யூனிவர்சிட்டி இருக்கிறது, எங்களுக்கு 5 யூனிவர்சிட்டிக்கு தலைவர் தாருங்கள் என்று கேட்போம். அதே போல் எத்தனை ஊர்களில் கல்லூரிகள் வைத்திருக்கிறார்கள், அரசு கல்லூரி. அறநிலைத்துறையில் எங்களுக்கு டிஎன்பிசியில் அறநிலைத்துறையில் இத்தனை மெம்பர்கள் போடுங்கள், டிஎன்பிசியில் இத்தனை நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று நாடார் மகாஜன சங்கம் லெட்டர் எழுதி ஒவ்வொரு தலைவரையும் சந்தித்திருப்போம். ஆனால் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்லுவார்கள், ஏனென்ன நீங்கள் அங்கேயும் வியாபாரம் பார்க்கிறீர்கள், பள்ளிக்கூடம் நடத்துகிறீர்கள், ஏன் எங்களுடைய தொழிலை வந்து மீண்டும் எங்களிடம் பங்கு கேட்கிறீர்கள் என்று அரசியல் தலைவர்கள் எங்களிடமே நேரடியாக சொல்லுவதை பார்த்து இருக்கிறோம். அதுதான் அவர்களுடைய நோக்கம். அவர்கள் அரசியல் தலைவர்களுடைய எண்ணங்கள் இந்த சமூகம் வணிகம் செய்வதற்கும் இந்த சமூகம் கல்வி பணி செய்வதற்கு என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் வந்திருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேர்களையும் யாராவது பெரிய கரப்ஷன் இந்த சமூகத்தின் அதிகாரிகள் மீது இருந்திருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஒருவர் மீது கூட கரப்ஷன் இல்லாதவர்கள், அதே போல் தலைவர்களாக இருந்தவர்களும் சரியான தலைவர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் பெரிய கரப்ஷனாக இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மீது வந்ததில்லை. அதனால் தான் சொல்லுகிறோம், இந்த சமூகத்தில் இருந்து வருபவர்கள் நியாயமாக நேர்மையாக இந்த சமூகத்திற்கும் இருப்பார்கள், நாட்டு மக்களையும் அரவணைப்பார்கள். வேறு எந்த சமூகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் சென்று விடுவார்கள். ஆனால் நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் நீங்கள் காமராஜருடைய ஆட்சியை இன்றைக்கு பொற்கால ஆட்சி என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அவர் அன்றைக்கு முதலமைச்சரானவுடன் தமது சமூக ஜாதிக்காரர்களுக்கு அமைச்சர் கொடுக்கவில்லை. அன்றைக்கு கேட்ட அத்தனை நிருபரிடம் சொன்னால், நான் இருக்கிறேன் நாடாருடைய பிரதிநிதியாக, மீதி 8 பேரும் அனைத்து சமுதாயத்திற்கும் இருக்கிறார்கள், அவர்கள் மூலம் நான் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வேன் என்று சொல்லி தன்னை எதிர்த்து நின்ற சி சுப்பிரமணியத்திற்கும் உண்மைக்குரிய பக்தவச்சலத்திற்கும் அமைச்சர் பதவி கொடுத்தார். அப்படி சமூகத்தை அரவணைத்து செல்லுகின்ற ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம் மட்டும்தான். அப்படிப்பட்ட சமுதாயம் தான் அரசியல் களத்திற்கு வருகின்ற பொழுதுதான் உண்மையான சகோதரத்துவம் உண்மையான சமத்துவமும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்திலிருந்து தலைவர்கள் உருவாக வேண்டும். அதற்கு நாம் படிப்படியாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் அரசியல் களத்தில் இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினராக, ஏனென்றால் இன்றைக்கு வருகின்ற வணிகர்களுக்கு வருகின்ற பிரச்சனை என்று கொஞ்ச நஞ்சம் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு வணிகம் எல்லாம் நசுங்கிக் கொண்டே வருகிறார்கள். நாம் ஏன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அதிக உறுப்பினர்கள் வேண்டும், மத்தியில் ஒரு தொழில் அமைச்சர் வேண்டும் என்று நாடார் மகாஜன சங்கம் தீர்மானம் போட்டோம் என்றால் இன்றைக்கு சிறு தொழிலை நசுக்கிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் குளோபல் நாடுகள் கையெழுத்திட்டு விட்டோம், 170 நாடுகள் ஒன்றாக தொழில் செய்கிறோம், எந்த நாட்டுக்காரனும் எங்கே வந்து தொழில் செய்யலாம். அப்படி போகின்ற பொழுது சின்ன கடைகள் பாதிக்கத்தான் செய்யும்.
அந்த நாட்டின் ஒப்பந்தம் காற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த தொழில் பாதிக்கின்ற பொழுது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்கள் சென்னையை சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியல்களில் நாடார்களை உருவாக்குகின்ற பணிக்கு செய்ய வேண்டும் என்றால், எனக்கு முன்னால் ராகவண்ணன் சொன்னதை போல இன்றைக்கு ஒரு நாடார் அமைச்சரோ நாடார் பாராளுமன்ற உறுப்பினரோ இருந்தால் 10 நண்பர்களை நீங்கள் ஒரு 300 கோடி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் 10 கோடியை போட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலை நமது தூத்துக்குடியிலேயோ திருநெல்வேலியிலேயோ விருதுநகரிலேயோ ராமநாதபுரத்திலே ஒரு ஃபேக்டரியை உருவாக்க முடியும் என்ற எண்ணங்களை என்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் தொழில்துறையில் வருகிறார்களோ அன்றைக்கு இந்த நாடார்கள் தென் மாவட்டத்தை வளர்ச்சியடைய செய்ய வைக்க முடியும். அது இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் தான் இந்த சமுதாயத்தில் மத்தியில் தொழில் அமைச்சர்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினராக வருவதோடு இல்லாமல் தொழில்துறை அமைச்சராக வர வேண்டும். இன்றைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டிலிருந்து கிடைக்கின்ற எத்தனையோ ஸ்கீம்களை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். நாம் ஏதோ ஒரு காலத்தில் பொட்டம் போடுவது என்பது கயர் கட்டி அந்த பேப்பரை பொட்டம் போடுகின்ற காலம் வேறு சமுதாயம் பழகவில்லை. 60 வருடங்களுக்கு முன்னால் நமது சமுதாய மாணவர்கள் ஏதோ கிராமத்தில் இருந்து கூப்பிட்டு வந்து பொட்டம் போட்டு பழகி கொடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அது அல்ல, அத்தனையும் பாக்கெட்டாகி மாறிவிட்டது. அப்படி வணிகம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற காலம். சீனியை 1 கிலோவும் 2 கிலோவும் பாக்கெட்டாக பொட்டம் போடுகின்ற பவர் பலசர கடையில் இருக்கின்ற அண்ணாச்சி கடையில் இருக்கின்ற அந்த பையன்களுக்கு தான் வரும். அது கைவந்த கலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை. அவ்வளவேறும் பிளாஸ்டிக் பை பொட்டங்களாக மாறிவிட்டது. இந்த நிலையில் வணிகம் எப்படி செல்ல போகிறது, அந்த வணிகத்தில் நாம் எப்படி நிலைநிறுத்த போகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அரசியல் அதிகாரம் இல்லாமல் நாம் எந்த இடத்தையும் அடைய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு அரசாங்கத்தோடு சார்ந்து இருக்கின்ற சமூகம் தான் முன்னேற முடிகிறது. நாம் 1000 தொழில்கள் பண்ணலாம். இடைஞ்சலோடு இல்லாமல் வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்திற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அரசியல் அதிகாரம் வந்தால்தான் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு செய்யலாம். நாம் நம்மளுடைய காலங்களில் 60 வயது 70 வயதை கடந்தவர்கள் நிறைய இருக்கிறோம். நாம் அங்கே இருந்து கிராமங்களில் இருந்து இங்கே வந்து வாழ்க்கையை முன்னேறி உறவின் முறை அமைத்து கல்யாண மண்டபம் கட்டி தொழில்துறையில் கடைகளை வைத்து முன்னேறி இருப்போம். ஆனால் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரமும் வேண்டும். தொழில்துறையில் நமது சமூகம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு நாம் உரங்கொடுகின்ற பணியைத்தான் இன்றைக்கு இந்திய நாடார் பேரமைப்பு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் பல ஊர்களில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாடார்கள் ஒருவராக இருந்தால் அங்கே ஓப்பனாக சென்றுதான் வேலை செய்ய வேண்டும் என்பது இல்லை. மறைமுகமாக நம்மிடையே இருக்கின்ற சக்தி நாம் ஓப்பனாக செய்தால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நாடார்கள் ஒன்றாக இன்றைக்கு ஒரு கூட்டம் போட்டு ஒட்டுமொத்தமாக கூட்டம் போட்டு நாடார் ஓட்டு நாடாருக்கு என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாடார்களுடைய மட்டும்தான் ஒன்றாகி விட்டார்கள். இவர்களை விட்டால் அரசியல் சக்தியை கையில் எடுத்து விடுவார்கள் என்று எந்த ஜாதி சேராமல் இருக்கிறார்களோ அந்த ஜாதி கூட ஒன்றாகி சேர்ந்து விடுகிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியல். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு எந்த ஜாதியை கண்டு பயம் இல்லை. நாடார்களை மட்டும் கண்டுதான் அத்தனை ஜாதிகளும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஜாதியினுடைய கையில் அரசியல் சென்று விட்டால் அரசியல் தூய்மையாகிவிடும், அரசியல் ஒழுங்காக பண்ணுவார்கள். இவர்கள் கையில் இருந்து வாங்க முடியாது என்ற ஒரு பயத்தோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற ஜாதிகள் கூட ஒன்றாகி விடுகிறார்கள். இந்த சூழ்நிலை தான் தமிழகத்தில். அதனால் தான் சொல்லுகிறோம், நீங்கள் ஓப்பனாக கூட்டம் போடுவதை விட நாம் மறைமுகமாக இந்த அரசியல் அதிகாரத்தை எடுப்பதற்குரிய பணியை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது நம்மளுடைய காலத்தினுடைய கட்டாயம். ஏனென்றால் இந்த ஜாதியினுடைய அடுத்த தலைமுறைக்கு வளர்ச்சிக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். பொறையார் ரத்தனசாமி நாடார் அவர்கள் அரசியலில் எனக்கு ஒரு எம்எல்சி பதவி தாருங்கள் என்று கேட்ட பொழுது சங்கம் தோற்றுவித்தார்கள். ஆனால் அதை நிறைவேற்றுகின்ற பணி அச்சமகற்றி அண்ணல் டவுலிபி சவுந்தரபாண்டியனாருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து நான் சட்டமன்றத்தில் நாடாருடைய பிரதிநிதியாக வந்து பேசுகிறேன் என்று சொன்னார். அந்த வாய்ப்பு சங்கத்தில் பொதுச் செயலாளர்
WBC கிடைத்தது. அது ஒரு காலம். அவர்தான் இங்கே இருப்பவர்கள் நிறைய பேர்களுக்கு தெரிந்திருக்காது. இன்றைக்கு நாம் தென் மாவட்டங்களில் 350 ஆரம்ப பள்ளிகளில் 150 ஆரம்ப பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகளும் வைத்திருப்போம். ஆனால் அத்தனை ஆரம்ப பள்ளிகளையும் அன்றைக்கு வெள்ளைக்காரரிடம் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது அச்சமாட்டி அண்ணல் WBC தான், காமராஜர் அல்ல. காமராஜர் வந்து ஆரம்ப பள்ளியை நடுநிலை பள்ளியாக உருவாக்கி இருப்பார். ஆனால் ஆரம்பித்துக் கொடுத்ததெல்லாம் WBC சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் கல்வி பற்றால் தான் முன்னேற முடியும் என்ற தத்துவத்தை அவர்தான் கிராமங்கள் தோறும் சென்று பள்ளிக்கூடங்களை துவக்குங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த அரசியல் அதிகாரம் மீண்டும் பள்ளிக்கூடம் கோவிலை கட்டிவிட்டோம். இனி வருகின்ற காலம் தொழிற்சாலைகளை இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். வாங்கி விற்கின்ற பொருள்கள் நம்மளுடைய காலத்தோடு முடிந்துவிடும். அதற்கு அடுத்தாற்போல் ட்ரேட்மார்க்குகள் இருந்தால்தான் வணிகம் செய்ய முடியும் என்ற காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிக உலகமாக நவீனமாக கம்ப்யூட்டர் உலகம் மாறிக்கொண்டிருப்பதால் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களும் ஒரு முயற்சி எடுத்தால் நம்மால் முடியும். அது அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரி, அது தொழில்துறையில் முன்னேற்ற வேண்டும் என்றாலும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு வட சென்னையில் கண்டிப்பாக பால் கனகராஜ் அவர்களை வெற்றி பெற வைக்கின்றது. இங்கே இருக்கின்ற 75 உறவின் முறை அல்ல, அத்தனை பேர்களும் உங்கள் மனசில் பதிந்து விட்டால் நாம் உறுதியாக வெற்றி அடைந்து விடலாம். அதற்குரிய சக்தி நம்மிடையே இருக்கிறது. அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக இந்த வட சென்னையை மீண்டும் ஆசத்தம்பிக்கு பிறகு ஒரு DK பழனிசாமி, ஒரு மாயாண்டி நாடார், ஒரு இலக்கிய செல்வர் குமரி அனந்தன், சர்க்குண பாண்டியன் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்ததை போல மீண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் அத்தனைகளிலும் 5 MLA-க்களில் 3 MLA-வை நம்மால் பிடிக்க முடியும். நான் முதலில் சொன்னதை போல தமிழகத்தில் இருக்கின்ற இந்த 3 ஜாதிகள் ஏன் பாராளுமன்றத்தில் அதிகம் சீட்டு கேட்கிறார்கள் என்று நீங்கள் பத்திரிகையில் பார்த்தால் தெரியும். இன்றைக்கு பாமக 10 சீட்டு கேட்டிருக்கிறார்கள். ஏன் கூட்டணியில் சேர்க்கிறார்கள் என்றால் 10 சீட்டு அடுத்த தடவை MLA வருகின்ற பொழுது பைத்தார 60 MLA தாருங்கள் என்று கேட்பார்கள். இதுதான் கூட்டணியுடைய தத்துவம். இதைத்தான் ஒவ்வொரு சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களில் நாங்கள் எத்தனை பேர் நின்றோம், இத்தனை சீட்டுகளுக்கு 60 MLA தாருங்கள் என்று கேட்பார்கள். அதை போல் ஒவ்வொரு கட்சியும் கேட்கும். இதைத்தான் ஒவ்வொரு ஜாதியும் செய்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த வருடம் 3ஆக இருந்த இடத்தை குறைத்துக் கொண்டே வருகிறோம். அது நம்மளுடைய காலத்தினுடைய கட்டாயம். சென்னையில் 15 லட்சம் நாடார்கள் குடியேறி இருக்கிறோம். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றால் இந்த மத்திய அமைச்சரை வாங்கலாம். சென்னை மீண்டும் திரும்பி பார்க்கிற காலத்தை உருவாக்க வேண்டும். அருமைக்குரிய முன்னாள் கவர்னர் அவர்களும் இங்கே பால் கனகராஜ் அவர்களுக்கும் சீட்டு வழங்கி இருப்பதால் அவர்களை வெற்றியடைய செய்தால் உண்மையிலேயே ஒரு சமுதாய மாற்றத்தை நோக்கி செல்லும். அந்த தொழில் புரட்சியிலும் வரலாற்றை பதிவு செய்கின்ற வாய்ப்பாக இந்திய நாடார் பேரமைப்பு, நாடார் சங்க கூட்டமைப்பினுடைய இந்த கூட்டம் மாற்றத்தை உருவாக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.